முதலமைச்சர் வைத்திருக்கிற அந்த கேள்விக்கு இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பதில் கொடுத்திருக்கிறார். அதை நீங்களே தொடக்கத்திலே அதை குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. ஐயா மரியாதைக்குரிய தராசாம் அவர்களும் அந்த அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் என்ன என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு செய்தி ஐயா சொல்லும்போதும் குறிப்பிட்டு சொன்னாங்க, மிகச்சிறப்பாக இந்த பயணம் தொடங்கியது. இந்த பயணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. இதிலெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசிய எந்த செய்திக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். ஏதாவது ஒன்று கிடைத்தால் இதில் இருந்து தப்பிக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இது கிடைத்ததாக நினைத்தார்கள். அதையும் இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் முறியடித்து காட்டியிருக்கிறார். எனவே அதை ஒரு பெரிய பேசுபொருளாக நாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் புதியதில்லை. அவர் வெகு காலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவின் குரலாக இருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவிற்காக இங்கே வேலை செய்கிறார்கள், அப்புறம் எந்த கட்சியை பார்த்தாலும் பாரதிய ஜனதாவின் பி டீம் என்பார். எனவே அது ஒன்றும் புதிய கருத்தாக இல்லை. ஆனால் இந்த பயணம் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிற இந்த அதிர்வலைகள் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்து போயிருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு தான் 2 நாட்களாக இவர்களினுடைய இந்த கதறல் ஓசை கேட்டுக்கொண்டிருப்பது. எனவே அது நான் பெருசாக கவலைப்படல.